ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் TV.com நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்னைக்கு பேச போற தலைப்பு ஸ்படிகம், கிறிஸ்டல்ஸ். இது ஒரு அருமையான விஷயம். எத்தனையோ கோவில்கள் நம்மளுடைய நிலப்பரப்புல இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப பிரசித்தியான கோவில், ஒரு பவர்ஃபுல்லான கோவில்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா மலைகள்ல இருக்கிற கோவிலை தான் சொல்றோம். சபரிமலை, ஏழுமலை, பழனிமலை, திருச்செந்தூர் மலை, இப்படி எல்லாமே மலை கோவில்களை தான் நம்ம பிரசித்தியா சொல்றோம். திருச்செந்தூருமே அப்படின்னாக்கா அது கடலோர பகுதியில் நிலத்துல இருந்தா கூட பாறைகளுக்கு நடுவில் தான் இருக்கு. அது கீழே நிறைய ஸ்படிகம் இருக்கு. அப்போ எங்கெல்லாம் குன்று இருக்கோ, எங்கெல்லாம் மலை இருக்கோ, அந்த மலை மேல இருக்கிற கோவில்கள்ல எந்த சுவாமியா இருந்தாலும் அவர் பவர்ஃபுல்லா இருக்கார். ஏன் காரணம்னா அந்த பாறைகளுக்கு நடுவுல நிறைய ஸ்படிகம் இருக்கு, கிறிஸ்டல்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. அந்த கிறிஸ்டலுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேப் ரெக்கார்டர் கிறிஸ்டல்ஸ் தான். பல விஷயங்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கிறிஸ்டல்ஸுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தா அதை பன்மடங்கா விரிவாக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் கிறிஸ்டல்ஸுக்கு இருக்கு. எனர்ஜியை ஜூம் பண்ணி கொடுக்கறது, பன்மடங்கா விருத்தி பண்ணி கொடுக்கற கெப்பாசிட்டி கிறிஸ்டல்ஸுக்கு இருக்கு. இந்த கிறிஸ்டல்ஸ் பத்தின ப்ரூஃப் நம்மளுக்கு மகா பெரியவரே கொடுத்துருக்காரு. கிறிஸ்டல் எப்படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிறதுக்கு இது அந்த மாதிரிலாம் இருக்குமா, பொய்யா அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதல்ல அதை எழுதியே வச்சுக்கலையேன்னு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்படிகம் நிறைய இருக்கிற இடத்துல அதை முதல்ல சாண்ட் பண்ணினதுனால, அது உச்சரிக்கப்பட்டதுனால அது எல்லாமே அந்த ஸ்படிகத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதிலிருந்து தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எழுதியிருக்காங்க. அது மேலே உட்காந்து நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது அது திருப்பி நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. அதனால்தான் சித்தர்கள் போய் குகையில் மெடிடேட் பண்ணுறாங்க. அந்த மெடிடேஷனை வீட்டில் பண்ணக்கூடாதா என்ன, இல்லை வேற எங்கேயா உட்காந்து பண்ணலாமே? ஏன் சித்தர்கள்னாலே ஓடி போய் குகையிலேயே உட்காந்துக்கிறாங்க, மலையிலேயே உட்காந்துக்கிறாங்கன்னா அது அடியில் இருக்கிற ஸ்படிகங்கள் நிறைய விஷயத்தை அவங்க கிட்ட ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கிற விஷயங்கள், பல விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்குது. அதனால தான் போய் குகையில் உட்காந்து மெடிடேட் பண்ணுறாங்க. அதனால் இதில் ஐயப்பாடே வேண்டாம். இது ரெக்கார்ட் ஆகுமா, இது சொன்னால் கேட்குமா, இது பண்ணுமா, அந்த இதுவே வேண்டாம். அதுக்கு ப்ரூஃப் சித்தர்கள் அங்கே போய் தான் மெடிடேட் பண்ணுறாங்க. நிறைய விஷயத்த அது கொடுக்குது. தியானம் பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்சதுன்றாங்க இல்லையா, எப்படி கிடைக்குது? அந்த கிறிஸ்டலில் ஸ்டோர் ஆகிருக்கிறது சித்தர்கள்ட்ட கிடைக்குது. அது அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறமா அங்கே மெடிடேட் பண்ணும் பொழுது அது அப்படியே இவங்க எழுதினாங்களோ அது மாதிரி கிறிஸ்டலில் எதுவுமே ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகிறது மட்டும் இல்லை, கிறிஸ்டல் எக்ஸிக்யூட்டும் பண்ணுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனுடைய பலனை நம்ம எல்லாரும் நிறைய அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ரெக்கார்டிங் மட்டும் இல்லை, நம்ம டேப் ரெக்கார்டர் வெறுமை நம்ம சொல்கிறத மாத்திரம் கேட்டுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணாது. ஆனால் கிறிஸ்டல்ஸ் எப்படின்னா அதை நடத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுவும் பண்ணும். நீங்கள் வீட்டில் கிறிஸ்டல்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாலே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். கிறிஸ்டல்ஸ் வளருமானா ஒரு செடி கொடி வளர்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக மறுநாள் காலையில் பார்த்தாலே இவ்வளோ பெருசாக இருக்கிறது அப்படி இல்லை. ஆனால் ஓவர் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய க்ரோத் சின்னதாக அது வளர்ந்துருக்கிறது, முன்னாடியை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது சுவாசிக்குது, கிறிஸ்டல்ஸ் சுவாசிக்குது. அதனால்தான் அது பெருசாகுது. ஒரு கிறிஸ்டலுக்குமே ஒரு தனித்தன்மை இருக்குது. அதை வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்போ அதுக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது, அது இந்த விரிவாக்கி நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அப்போ அது நெகட்டிவையும் அப்சார்ப் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியணும். பாசிட்டிவாக மட்டும் இல்லை, நீ என்ன எனர்ஜி சுற்றி இருக்கோ அதை அப்சார்ப் பண்ணோம். என்ன எமோஷன்ஸ் நம்ம வச்சிட்ருக்கோம், ஒரு ஸ்படிகமால போட்டுக்கிறோம் அப்படின்னா இப்போ என்னுடைய எண்ணம் என்னவா இருக்குது, என்னுடைய மனநிலை என்னவா இருக்கோ அது அப்படியே
பன்மடங்காக்கி கொடுக்கும். இப்போ எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்னா எரிச்சல் கூடிடும். நான் இப்போ ஒரே கோபமாக இருக்கேன் அப்படின்னா அதை போட்டுக்கும் பொழுது கோபம் வந்து அதிகரித்து போகுது. எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னும் பொழுது அது ஜாஸ்தி ஆகிடுது. அப்போது அதில் வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் யாருக்கு அந்த அளவுக்கு வந்து பெருசாக பாவிக்காமல் ஒருநிலைப்பட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் ஸ்படிகமாலை போட்டுக்கலாம். ருத்ராட்சம் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ருத்ராட்சத்துடைய தன்மை என்ன அப்படின்னா அது வந்து அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஒரு ருத்ராட்சத்துக்குமே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதை நாம் போட்டுக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிளென்ஸ் ஆகுது. நம்மளை சுற்றி எப்பயுமே ருத்ராட்சம் நம்மளை ரொம்ப நல்லா வச்சுக்கும். நம்மளை சுற்றி வந்து ருத்ராட்சத்தை வந்து நம்ம தீட்டு இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் காப்பாற்றணும்னு சொல்கிறோம். இல்லை, அதை போட்டுக்கிட்டால் நம்ம அதிலிருந்து காப்பாற்றப்படுறோம். அதுதான் உண்மை. ருத்ராட்சத்தை நம்ம போட்டுக்கிட்டால் நம்மளை சுற்றி வந்து இந்த காத்து கருப்பு அண்டாது எந்த விதமான எதிர்மறை சக்தியும் நம்ம கிட்ட வராது. ஒரிஜினலான ருத்ராட்சம்ங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை வச்சுட்டு அந்த ஓட்டை இருக்கிற பக்கம் வந்து நீங்கள் ஒரு காயினை பிடிச்சிங்க மேலே அப்படி சும்மா டச் பண்ணணும். அந்த ஓட்டைக்கிட்ட சும்மா அந்த காயின் டச் ஆன உடனே அந்த ருத்ராட்சம் எப்படி திரும்பும். ஏன்னா அதனுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். அந்த காயினை வச்ச உடனே அந்த ஃபீல்டு டிஸ்டர்ப் ஆகுது. அப்போது அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் அந்த இது பண்ண உடனே இங்கே இருக்கிற அந்த இது வந்து மூவ் பண்ணுறதுனால அப்படியே அந்த ருத்ராட்சம் வந்து மூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணோன்னா இதுதான் ஒரிஜினல் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காசு கொடுத்து இன்றைக்கி வந்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக காயின் வச்ச உடனே அது ஒரு ஸ்லைட் டர்ன் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது ஒரிஜினல் ருத்ராட்சம். இதை யார் வேணாலும் போட்டுக்கலாம். பெண்கள் போட்டுக்கலாம், ஆண்கள் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ருத்ராட்சத்தை நம்ம கெடுத்துட முடியாது. ருத்ராட்சம் நம்மளை காப்பாற்றுது. யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஸ்பட்டிகம் போட்டுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை வந்து ரொம்ப எமோஷன்ஸில் வந்து தடுமாறக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் போட்டுக்கவே கூடாது. இல்லை நீங்கள் போட்டுக்கணும்னு விருப்பப்பட்டால் என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுற டைமில் போட்டுக்குங்க. ஜபம் பண்ணி முடிச்சாச்சா, மந்திர ஜபம் பண்ணுறீங்க, 1008 தடவை மந்திர ஜபம் பண்ணுறீங்கன்னா அப்போ ஸ்பட்டிகம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்பட்டிக மாலையை வந்து தண்ணியில் போட்டுட்டு சுவாமி படத்தில் போட்டு வச்சுருங்க. திருப்பி நீங்கள் ஜபம் பண்ணச்ச மாத்திரம் போட்டுக்குங்க. ஆனால் ருத்ராட்சம் நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இந்த கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன ஆணைறீங்களோ அதை வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அப்படியே செஞ்சு கொடுக்குது. அது வந்து ஒரு தேவதை வீட்டில் இருக்க மாதிரி என்ன நம்ம சொல்கிறோமோ அதை வந்து செஞ்சு கொடுக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இதில் என்ன அப்படின்னா கிறிஸ்டலை வந்து எப்படி எதிர்மறை சக்திகளை வந்து அதிலிருந்து விரட்டுறது, அதை வந்து எப்படி வந்து யூனிவர்சல் பாசிட்டிவ் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுறதுன்றதை மட்டும்தான் நம்ம கற்றுக்கணும். அதை கற்றுண்டாச்சுன்னால் கிறிஸ்டலை வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேலை வேணுமோ எதெல்லாம் நீங்கள் நடத்திக்கணுமோ அந்த கிறிஸ்டல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி வந்து ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் செய்ய தெரியாது அப்படின்னால் யார் அதை பண்ணுவாங்களோ, இதில் வந்து சன்லைட்டில் காட்டணும், மூன்லைட்டில் காட்டணும், அதை வந்து ஓடுற தண்ணியில் வந்து இது பண்ணோம், அதை உப்பில் இதெல்லாம் வந்து கிளென்சிங் மெத்தட் கிடையாது. எனர்ஜி கிளென்சிங், மெட்டீரியல் கிளென்சிங் நீங்கள் மெட்டீரியலில் பண்ணலாம். இது வந்து எனர்ஜி கிளென்சிங். இதை வந்து அந்த ஸ்படிகத்துக்கு உள்ளேருந்து எதிர்மறை சக்தியை வெளியில் அனுப்பிட்டு அதை வந்து ஒரு பாசிட்டிவாக அதை ரீடைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்டலை வந்து நம்ம என்ன வேலைக்கு வேணும்னாலும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகணும்னா கிறிஸ்டல் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும், நம்ம வந்து அது இந்த டேக்குள்ளே அது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வைக்கலாம். இவ்வளோ மார்க்ஸ் வேணும், இப்படி வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வைக்கலாம். மெடிடேட் பண்ணும் பொழுது நிறைய கிறிஸ்டல்ஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் போட்டு நம்மளுடைய சேர் அடியிலேயே வச்சுக்கிட்டு நம்ம வந்து தியானம் பண்ணும் பொழுது நீங்கள் மற்றபடி தியானம் பண்ணுறதுக்கும் இந்த கிறிஸ்டல்ஸ் மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் தெரியும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களை அப்படியே வந்து ஆழ்நிலை தியானத்துக்கு வந்து கொண்டு போயிடும். அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து நிறைய கிறிஸ்டல்ஸ்
இந்த தன்வந்திரி யந்திரம், மகாமிருத்யுஞ்சய யந்திரம் இதெல்லாத்தையும் வச்சு அவங்களுடைய பெட்டுக்கு அடியிலேயே நம்ம வந்து போடும் பொழுது எழுந்துக்கவே முடியாமல் இருக்கிற அந்த பேஷண்ட் கூட வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த இதிலிருந்து வெளியில் வந்துடுறத நம்ம வந்து பார்ப்போம். கிறிஸ்டல்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் என்ன அதுங்கிட்ட வந்து ஆணையிடுறீங்களோ அது எப்படியாவது வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குது. அதுக்கு எங்கெங்கே போகணும், என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து அது பண்ணி கொடுக்குது. ஹோமமே வந்து நம்ம கிறிஸ்டல்ஸில் பண்ணலாம். எனர்ஜி இக்னைட் பண்ணிட்டு மந்திரங்கள் வரையில் வந்து யாகம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. ஆனால் அக்னி இல்லாமல் அந்த இடத்துல வந்து கிறிஸ்டல்ஸ் எனர்ஜி இக்னைட் பண்ணிடுறது. விஷ் பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி அது உள்ள கிறிஸ்டல்ஸ் நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு எனர்ஜி அனுப்பிக்கிட்டே இருக்கணும். எப்படி அங்கே வந்து நெய் விடுறோமோ, அக்னியை எப்படி வந்து நம்ம அப்படியே தகதகன்னு எரிய விட்டுக்கிட்டே இருக்கோமோ, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எனர்ஜி நம்ம அனுப்பிக்கிட்டே இருந்து நம்ம வந்து என்னென்ன தேவதைகளை நம்ம கூப்பிடணும், எந்த கடவுளை நம்ம கூப்பிடணும், எது யார் வந்து இதை இது பண்ணி கொடுக்கணுமோ அந்த மந்திரங்கள் எல்லாம் வரையில் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து கிறிஸ்டல்ஸில் வந்து அதை நிறைவேற்றி கொடுத்துரும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. கிறிஸ்டல்ஸுங்கிறது அருமையான விஷயம். நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஒரு குழந்தை மாதிரி உங்கள் கூடவே இருக்கிறத வந்து நீங்கள் உணர்வீங்க. நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்டல்ஸ்லாம் இல்லாமல் வெளியிலேயே போக மாட்டாங்க. பை நிறைய வந்து கிறிஸ்டல்ஸை எப்பயும் தூக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், ஸ்கூலுக்கு கிறிஸ்டல் இல்லாமல் போக மாட்டான். அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னா கூட அதை எழுதி கிறிஸ்டல் அடியில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் கிறிஸ்டலில் வச்சா அது நடக்கும்ன்ட்டு. அவன் வந்து அதை வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா அதை எடுத்து அவங்க அம்மா கிட்ட காட்டுவான். இதை பாருங்கள், இது வந்து நான் கிறிஸ்டல் அடியில் வச்சேன், இது நடந்துருச்சுன்ட்டு. அவ்வளோ அருமையான விஷயம் அந்த கிறிஸ்டல்ஸு. கண்டிப்பாக அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குங்க. யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.